Stop nitpicking. You're freaking me out. Oh, that repeated sound pisses me off. Stop it. நான் இப்போ சொன்ன சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சுதா உங்களுக்கு? You're freaking me out அப்படின்னா நீ என்னை பயங்கரமாக எரிச்சல் விட்ற, கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறது. நம்ம ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்ம யாரையாவது திட்டும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ், நம்ம என்ன மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம்? பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, இல்லை வேறு யாராவது நம்மளை பார்த்து திட்டுறாங்க அப்படின்னா அவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is stop nagging me. Stop nagging me அப்படின்னா தொண்ணு தொல்லை கொடுக்கறது நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு stop nagging me அப்படின்னு சொல்லிக்கலாம். Number 2 in our list is stop nitpicking அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் குறை கண்டுபிடிக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் நிட்பிக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுவே வந்து ஸ்டாப் பெஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் நமக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம யாரையாவது அணத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வாங்கி கொடு. ஸோ இந்த மாதிரி வந்து அணத்திட்டே இருக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்ரிங், அதுவும் தொல்லை கொடுக்குறதா. பட் வந்து நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து அணத்திட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஸ்டாப் பெஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஹி வாஸ் பெஸ்ட்ரிங் மீ டு பை ஹிம் அ நியூ பைக். அவன் வந்து புது பைக் வாங்கி கொடுக்க சொல்லி என்னை அணத்திட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். யூர் ஃப்ரீக்கிங் மீ அவுட் அப்படின்னு சொன்னோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோவில் பார்த்தோம். யூர் ஃப்ரீக்கிங் மீ அவுட் அப்படின்னா நீ என்னை கோவப்படுத்துகிற, எரிச்சல் ஊட்டுற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூர் ஃப்ரீக்கிங் மீ அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோபமாக இருக்கிறத சொல்லும்போது ஐம் பிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். I'm really pissed off அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்ட்ரோவில் பார்த்த சென்டென்ஸில் this repeated sound pisses me off அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சத்தம் வந்து என்னை வந்து எரிச்சல் ஊட்டுது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதே மாதிரி you're driving me crazy அப்படின்னு சொல்லுவோம். you're driving me crazy அப்படின்னாலும் நீ என்னை கோவப்படுத்துகிற அப்படின்றது தான். you have been driving me crazy the whole day அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி நீ காலையிலேருந்தே என்னை வந்து இந்த மாதிரி வந்து கோவப்படுத்திகிட்டே இருக்கிற, எரிச்சல் ஊட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு you have been driving me crazy the whole day அப்படின்னு சொல்லிக்கலாம். Number 8 in our list is you foul-mouthed, mind your words, this is your limit அப்படின்னு சொன்னால் இது நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா பார்த்து பேசு, இதுதான் உனக்கு லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு you foul-mouthed, he is a foul-mouthed அப்படின்னா a person who always uses abusive languages, abusive words யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறவங்கள தான் foul-mouthed அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், this is your limit அப்படின்னா வார்த்தையை பார்த்து பேசு, வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் ஆர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து பேசு, இதுதான் உன்னோட லிமிட் அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 9 in our list is get out of my sight. go get out of my sight அப்படின்னு சொன்னோன்னா ஒழிஞ்சு போ, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்கிறது தான் get out of my sight. என் கண்ணு முன்னாடியே இருக்காத, போயிடு அப்படி சொல்கிறது. go to hell அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, go to hell இது கொஞ்சம் ரூடாக இருக்கும். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஐ வில் த்ராஷ் யூ அவுட் அப்படின்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் த்ராஷ் யூ அவுட், ஐ வில் ரிப் யூ ஆஃப் அப்படின்னா தோலை உரிச்சிருவேன், ஒழுங்காக இருந்துக்கோ, தோலை உரிச்சிருவேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வில் ரிப் யூ ஆஃப் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு 10 phrases நம்ம வந்து ஒரு பர்சனை திட்டுறதுக்கு அல்லது நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேசஸோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லெசன். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ சூன் வித் another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.